பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக ராகுல் காந்தி மேற்கொள்ளும் பேரணியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். பாஜக மீது வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை முன்வைத்த ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை என்ற பெயரில் கடந்த 17ஆம் தேதி முதல் பீகாரில் பேரணி நடத்தி வருகிறார். இந்நிலையில் தர்பங்காவில் நடைபெற்ற பேரணியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றார். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட தலைவர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்தவெளி வாகனத்தில் பேரணி சென்றார். மக்கள் சக்திக்கு முன்பு சர்வாதிகாரம் மண்டியிட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதை பீகார் மக்கள் நிரூபிக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். சொந்த மண்ணில் 65 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியது பயங்கரவாதம் என்றும், பீகாரில் நேர்மையாக தேர்தல் நடந்தால் பாஜக கூட்டணி வெல்லாது என்றும் அவர் கூறினார். குஜராத்தில் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பே பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, குஜராத் மாடல் பொருளாதார மாடல் அல்ல, வாக்கு திருட்டு மாடல் என விமர்சித்தார். अमित शाह ने कहा कि बीजेपी 40-50 साल, अब राजनीति में कल क्या होगा किसी को नहीं मालूम, मगर अमित शाह को 40 साल की राजनीति मालूम कैसे முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பீகார் பயணம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். பாட்னாவில் போய் அவர் ஒரு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவது உறுதி. இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்த 50% வரி உயர்வு அமலுக்கு வந்தது. கடந்த 7ஆம் தேதி முதல் இந்திய பொருட்கள் மீதான 25% வரி அமலுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இந்தியாவிற்கு அபராதமாக கூடுதலாக 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அவர் அறிவித்தவாறு இந்திய நேரப்படி புதன்கிழமை காலை 9:30 மணி முதல் இந்திய பொருட்கள் மீதான 50% இறக்குமதி வரி அமலுக்கு வந்தது. ட்ரம்பின் நடவடிக்கையால் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் 50% சிறு குறு நிறுவனங்கள் மூடப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக வெளிநாட்டு வர்த்தக ஆலோசகர் லோகநாதன் தெரிவித்துள்ளார். மெயினான இப்போதைக்கு தலையாய பிரச்சனை என்னன்னா, இந்த லேபர் ஃபோர்ஸை நம்ம ரீட்டைன் பண்றது. அடுத்த மூவ்க்கு நம்ம ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து சப்போர்ட் வரணும். நம்ம சம்திங் வி ஹேவ் டு டூ. யூரோப்பியன் மார்க்கெட்டில் வேற ஏதாவது புதுசாக மார்க்கெட்டுக்குள் நுழைய முடியுமான்னு பார்க்கலாம். ட்ரம்பின் 50% வரி விதிப்பு நடைமுறையால் 30% அளவிற்கு ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக 12,000 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் அமெரிக்காவுக்கு நடக்கிறது. இதில் ஒரு 30% பாதிப்பு இருக்கும். மீதி உள்ள பையர்கள் கண்டிப்பாக மதிப்பு கூட்டிய ஆடைகளாக இருப்பதால், நிறைய ஆடைகள் இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் இருப்பதால் அந்த ஆடைகளை அவர்கள் வாங்கியே தீர வேண்டும். அமெரிக்க அரசின் வரி விதிப்பு தாக்குதலை கண்டித்து தொழில் நகரங்களில் வரும் 5ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கான 50% இறக்குமதி வரி விதிப்பு அமலுக்கு வந்துள்ளது. இதனால் இந்தியாவில் உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க அரசை கண்டித்து வரும் 5ஆம் தேதி சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சிபிஐ, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை கட்சிகள் கூட்டாக அறிவித்துள்ளன. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் வேத மந்திரங்கள் முழங்க தீர்த்தவாரி நடைபெற்றது. அதிகாலை 5 மணி முதல் தங்க கவசத்தில் எழுந்தருளிய மூலவரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோயிலில் சதுர்த்தி விழாவை ஒட்டி மூலவருக்கு தங்க கவசம் சார்த்தப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விதவிதமான விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. சென்னை மணலி புதுநகரில் இந்து முன்னணி சார்பில் 7,500 புத்தகத்தில் செய்யப்பட்ட வித்யா கணபதி விநாயகர் சிலை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மணலி சீனிவாச பெருமாள் கோவில் தெருவில் சுமார் 5 லட்சம் ரூபாய் செலவில் 3,500 பித்தளை தட்டுக்களால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை வைக்கப்பட்டது. பெரம்பூர் திருவிக்கா நகரில் சர்க்கரை, பச்சரிசி, வெல்லம், துவரம்பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களால் 15 அடி உயர விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது.
சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கட்டிட கழிவுகள் கொட்டி விநாயகர் சிலைகளை கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இது கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிகளுக்கு எதிரானது என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்படும் விநாயகர் சிலைகளை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைக்க காவல்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கட்டிட கழிவுகள் கொட்டப்பட்டு சிலைகளை கரைக்க காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிகளுக்கு எதிரானது என்றும் இதனால் கடற்கரையில் ஆமைகள் முட்டையிடுவதில் பாதிப்பு ஏற்படும் என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 6 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான பணிகளை மேற்கொள்ள 24 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் சென்னை மெரினா, திருவான்மியூர் உள்ளிட்ட 6 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இதன்படி சென்னையில் திருவான்மியூர், உத்தண்டி, பாலவாக்கம், தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினம், விழுப்புரத்தில் கீழ்புதுப்பட்டு, கடலூரில் சாமியார்பேட்டை ஆகிய 6 கடற்கரைகளில் பணிகளை மேற்கொள்ள 24 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் மீதான வழக்கு மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் விஜயின் பாதுகாவலர்கள் தன்னை தூக்கி வீசியதாக பெரம்பலூரைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் குன்னம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து தாவேகா தலைவர் விஜய் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் சம்பவம் மதுரையில் நடைபெற்றதால் குன்னம் போலீசார் இவ்வழக்கை மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்தனர். தாவேகா மாநாட்டில் விஜயின் பாதுகாவலர்களால் தூக்கி வீசப்பட்டது உண்மையில் தான் என்று விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரைச் சேர்ந்த இளைஞர் அஜய் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் விஜயின் பெயரை கெடுக்கவே பெரம்பலூரைச் சேர்ந்த சரத்குமார் பொய் பேசுவதாகவும் குற்றம் சாட்டினார். கேமரா ஓரமாக நின்று இருப்பேன். கேமரா தளபதி வந்தவுடனே நான் மேலே ஏறி ஓடுவோடனே பவுன்சர் என்னை தூக்கி கீழே போட்டுருவாங்க. இதை ஒதுங்கிட்ட உடனே இது வந்து தேவையில்லாத இதெல்லாம் இட்டு போகிறாங்க. தளபதி மேலே கேஸ் கொடுக்குறாங்க. இதுமாரி எல்லாம் நடக்கக்கூடாது. யாருக்கு வேணால் நீங்கள் எங்கே வேணால் இட்டு போங்க, நான் கன்ஃபார்ம் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். நான் உண்மையாக சொல்கிறேன். ஆனால் அவங்கள 2 பேரும் விடவே கூடாது, தூக்கி ஜெயிலில் வைக்கணும் அவங்கள. அனில் ஜங்கிள் ஜங்கிள் என்றுதானே கத்த வேண்டும் என தாவேக தலைவர் விஜயை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிண்டல் அடித்துள்ளார். மதுரை ஆனையூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2016 சட்டமன்ற தேர்தலிலேயே ஜெயலலிதா தன்னை கூட்டணிக்கு அழைத்ததாக கூறினார். அனில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும். அதே அங்கிள் அங்கிள் கத்துது. போன மாநாட்டுல சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டுல எப்படி அங்கிள்? மதுரையில் தாவேகா மாநாட்டிற்கு சென்று காணாமல் போன வேலூரைச் சேர்ந்த இளைஞரின் உடல் அரவக்குறிச்சியில் கண்டெடுக்கப்பட்டது. வேலூர் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த மதன் என்பவர் தனது நண்பர்களுடன் காரில் தாவேகா மாநாட்டிற்கு சென்றிருந்தார். திருச்சி அருகே உணவகத்தில் சாப்பிடச் சென்றபோது அவர் காணாமல் போனது தெரிய வந்தது. எங்கும் தேடியும் கிடைக்காத நிலையில் மதனின் நண்பர்கள் வேலூர் திரும்பினர். இந்த நிலையில் காணாமல் போன மதனின் உடல் அரவக்குறிச்சியில் கண்டெடுக்கப்பட்டது. அரவக்குறிச்சியில் நடந்த சாலை விபத்தில் அவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் பதான்கோட்டில் தொடர் மழையால் ரவி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் மதோபூர் அணையின் மதகு உடைந்து காட்டாற்று வெள்ளம் போல நீர் வெளியேறுகிறது. பதின்டா, குர்தஸ்பூர், பிப்ரி, அலிவால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபின் மதோபூரில் சிதிலமடைந்த கட்டடத்தில் சிக்கி தவித்த 25 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உள்ளிட்டோர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டனர். தொடர் கனமழை காரணமாக மதோபூர், பதின்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் நீரில் தத்தளிக்கின்றன. இதில் மதோபூரில் கடும் வெள்ளத்தின் நடுவே பாழடைந்த கட்டடத்தில் சிக்கிய 25 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உட்பட 28 பேர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்ட நிலையில் சிறிது நேரத்தில் கட்டடம் இடிந்து விழுந்தது.